ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷம் டே 8க்கு என்ன தளிகை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து குடமிளகா சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குடமிளகா சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா இது அவரைக்கால கூட இந்த மாதிரி சாதம் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பொடி சேர்த்து நான் பண்ண போகிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாக பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் ஒரு 3 குடமிளகாவும் 2 தக்காளியும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். சாதத்தை வடித்து ஆற வச்சுட்டுருக்கேன். அப்போ தான் சாதம் கலரச்சே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆற வச்சிங்கன்னா நல்லா சாதம் உதிரி உதிரியாகிடும். ஒரு கடாயில் எண்ணெய் கொத்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சுட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதில் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நான் நல்லா சேர்த்து வதக்கின்ட்டேன். சாதத்துக்கு தேவையான உப்பை இப்போயே நான் போட்டுன்ட்டேன். அதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா அப்படியே வதக்கி கூட நீங்கள் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடுவோம் அப்படின்னாலும் கொஞ்சமாக ஜலம் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துன்ட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துன்ட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணி வற்றி வெந்து வந்துட்டு. இப்போ நான் வந்து இதில் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லியும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளெயினாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகா பொடி, அதுவும் நான் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா பொடி வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே நான் வந்து கொஸ்துக்கு வந்து ஒரு பொடி அரைச்சிருந்தேன். அது லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போயும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த பொடி அரைச்சி பண்ணுறச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துன்ட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்தீங்கன்னா பொடி சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலந்த சாதம், கரமது அதுக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துட்டு. இப்போ நம்ம ஆறின சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். நல்லா ஆறின சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். சாதம் போட்டுன்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் கலந்து விட்டுன்ட்டேன். நானே வீடியோ எடுத்ததுனால கலர் இதெல்லாம் காட்ட முடியல. நான் வந்து நம்ம பார்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் அந்த தொக்கும் சாதத்தோடு ஒன்று வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாதம் வந்து உடையாமல் வரும். பாருங்கள் நல்லா சாதம் கலந்துட்டேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெனு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தொட்டுக்கிறதுக்கு வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரிச்சிருக்கேன். இன்றைக்கி மகாலயபக்ஷம் டே 8க்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குடமிளகா சாதமும் தொட்டுக்கிறதுக்கு வடாமும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.